வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோவில் பாப்பாக்குடி ஊராட்சி மேற்கு தெருவில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் வடிகால் அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பணிகளை தொடங்கி வைத்தார். டார்ச் லைட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டார்ச் லைட் யாருக்காச்சும் டார்ச் லைட் இருக்கா? ஞாபகம் இருக்கா? டிவியெல்லாம் உடைச்சார். இப்போ ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு, அவர் பெறப்பட்டிருக்காரு. இவர் ஏற்கனவே சொல்லி டிவி உடைச்சார். ஊழலை ஒழிப்பேன், ஊழல் அரசியலை ஒழிப்பேன், வாரிசு அரசியலை ஒழிப்பேன்னு வந்தவர் தான் கமலஹாசன். நம்ம உலகநாயகங்க. நான் அவரை தான் சொல்கிறேன், உலகநாயகனை தான் சொல்கிறேன். அந்த உலகநாயகம் டிவி மதுரையில் தான் டிவியெல்லாம் உடைச்சார். பம்மாருந்தவங்க தான் பார்க்குறவங்க எல்லாம் அசந்து போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் புதிய புயல் இழம்பிடுச்சு, உலகநாயகன் அரசியலில் உலகநாயகனாக மாற போகிறான்னு நினச்சா கடைசியில் நகைச்சுவை நடிகர் இருக்க மாதிரி ஆடிட்டார். இப்போ அங்கே போய் சேர்ந்துக்கிட்டு அவரும் 15 சீட்டு கேட்குறார். எங்களுடைய கட்டமைப்பு தெரியும். அதில் நேற்று அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர் சொல்கிறார் பாருங்க, எங்கள் கட்சியினுடைய அமைப்பு அவங்களுக்கு தெரியும், திமுக தலைவருக்கு. எங்கள் தலைவருடைய பிரச்சாரம் அதை தான் மெயின். அந்த முகத்தை தாங்க அவங்க நடிகர்ன்ற முகத்தை வச்சு ஏமாத்திடலாம், மக்களை ஏமாத்திடலான்னு எல்லா பேரும் அதே சினிமா நடிகர் பூரா அந்த மாதிரி பிறப்பிட்டாங்க. அப்பா பிறப்பிட்டாங்க. இப்போ சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டாங்கல்ல, 2 தடவை கூப்பிட்டாங்க. எங்கள் வீராப்பா அவர் இருந்திருக்க வந்து தானே, படம் தானேயா. இதுக்கு தானே 41 பேர் இறந்தது, நான் வர முடியாது இங்கே வந்துக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க வேண்டியதானே. வீராப்பா நிற்கணும்ல, இருக்கணுமா என்னங்க? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருடைய சூரப்புலித்தனத்தை இவர் எங்களை சொன்னதுனால சொல்கிறேன். ஏதோ அரசியலில் வர்றாரு, புது முகம் மறட்டும் அப்படின்னு நாங்கள்லாம் நினச்சோம். நான்லாம் நினச்சேன், உண்மையில் நான் அவரை வரவேற்றிருக்கேன். ஆனால் யார் நம்ம அவரை இது பண்ணோமோ எங்கள் காதவே கடிச்சா நாங்கள் சும்மா இருப்போமா? 41 இறந்தவங்க, 41 பேர் இறந்து விட்டாங்க. எங்கேயாச்சும் வரலாறு இருக்கா? இவருக்குன்னு அவ்வளோ பெரிய கூட்டமா? லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. எவ்வளோ கட்டுக்கோப்பு. முதல்ல அவங்க ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியுதா? 41 குடும்பத்தையும் உலகத்தில் எங்கேயும் கிடையாதுங்க. இறந்தவங்களை கூப்பிட்டு ஃபோன் போட்டு வீட்டுக்கு வாங்கன்னு கேதம் கேட்குற காட்சி தமிழகத்தில் புதியதுங்க. இதுதான் இந்த விஜய் செஞ்ச புதிய திட்டம். அதனால் புதிய என்ன சொல்லலாங்க, அது மோசமான கலாச்சாரம். அது வேறங்க. அதுக்கு பேர் என்ன சொன்னால் ஒரு புதிய கான்செப்டை கொண்டு வந்துட்டார். இதெல்லாம் இறந்தவங்கள அவரை பார்க்கணுன்னு வந்து குழந்தைகள், பிஞ்சு குழந்தைகள், பெண்கள் இறந்துருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்ல முடியல. அரசியல் இயக்கம் தொடங்கிவிட்டு நீ அறையிலே உட்காந்து அரசியல் பண்ணினா என்ன? கூட்டத்துக்கு உன் இமேஜை வச்சுட்டு அப்படியே போய் மக்களை பார்த்து ஓட்டை வாங்கிடலான்னு நினைக்கிறீங்க. சேலம் ஆத்தூர் முன்னாள் அதிமுக எம்எல்ஏ மாதீஸ்வரன் 2011 முதல் 2016 வரை பதவி வகித்தார். பின்னர் அதிமுகவில் இருந்து விலகி டிடிவி தினகரன் முன்னிலையில் அமமுகவில் இணைந்தார். கடந்த சட்டசபை தேர்தலில் ஆத்தூர் தொகுதி வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். பின்னர் மீண்டும் அதிமுகவில் இணைந்து பணியாற்றினார். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் மாதீஸ்வரன் ஒரு அதிரடி முடிவு எடுத்துள்ளார். தற்போது அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். எம்பி மற்றும் சேலம் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளருமான சிவலிங்கம் முன்னிலையில் மாதீஸ்வரன் திமுகவில் சேர்ந்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஆலந்தலை காயல்பட்டினம் கடல் வழியாக இலங்கைக்கு பீடி இலை கடத்தப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அங்கு சென்ற இன்ஸ்பெக்டர் விஜய் அனிதா தலைமையில் கியூ பிரிவு போலீசார் சந்தேகத்திற்கு இடமாக நின்ற லாரியை சோதனை செய்தனர். அதில் 60 வெள்ளை சாக்கு மூட்டையில் தலா 30 கிலோ எடை கொண்ட 1.80 டன் பீடி இலை இருப்பது தெரிந்தது. அதன் மதிப்பு 50 லட்சம். போலீசார் பீடி இலையை பறிமுதல் செய்து சாத்தான்குளம் சவுந்தரபுரத்தை சேர்ந்த லாரி டிரைவர் கற்பக ராஜேஸ்வரனை கைது செய்தனர். பீடி இலையை படகு மூலம் இலங்கைக்கு கடத்த இருந்தவர்கள் தப்பி ஓடினர். இதனையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட பீடி இலைகள் லாரி டிரைவரை தூத்துக்குடி சுங்கத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். நமது பாரத தேசத்தின் 77வது குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. நாடு முழுவதும் தீவிர கண்காணிப்பு பணிகள் நடக்கின்றது. இதன் பகுதியாக திருப்பூர் அரசு அலுவலகங்கள் மற்றும் முக்கிய சந்திப்புகளில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், வழிபாட்டு தலங்கள், மக்கள் அதிகம் கூடும் பகுதிகள் என ஒவ்வொரு இடத்திலும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.
சந்தேகத்திற்கிடமான நபர்கள் யாரேனும் இருந்தால் விசாரணை நடக்கிறது. திருப்பூர் முழுவதும் சுமார் 1000கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அறிவியல் கண்காட்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள ஐயா சரவண பெருமாள் எம்பி விழாவினை இனிதே துவக்கி வைத்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் கவினா இன்டர்நேஷனல் CBSE பள்ளியில் மாணவர்களின் படைப்பாற்றல் மற்றும் அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் 4ஆம் ஆண்டு அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. அறிவியல் கண்காட்சியை தலைவர் கண்ணதாசன், தாளாளர் ஹேமலதா முன்னிலையில் பரமக்குடி RTO சரவண பெருமாள் தொடங்கி வைத்தார். மாணவ மாணவிகளின் புதிய கண்டுபிடிப்புகள், அறிவியல் மற்றும் கணித மாதிரிகள், நிலையான ஆற்றல், தொழில்நுட்பம், தமிழர்களின் வாழ்வியல் முறை, கலாச்சாரத்தை போற்றும் வகையில் அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. கழிவுநீர் சுத்திகரிப்பு, நீர் மேலாண்மை, மழைநீர் சேகரிப்பு, கார்பன் டை ஆக்சைடு வாயுவை கொண்டு மின்சார உற்பத்தி, தட்பவெட்ப நிலையை அறிய செயற்கைக்கோள், ஸ்மார்ட் சிட்டி, பிளாஸ்டிக் ஒழிப்பு என தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். படைப்புகளை பார்வையிட்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வியந்து பாராட்டினர்.